கலாச்சாரமும் பன்முகத்தன்மையும் மக்கள் தொகையும் அதிக திறமைசாலிகளை கொண்ட நாடு நம் இந்திய நாடு. நம் நாட்டின் பெருமைகளுக்கும் சாதனைகளுக்கும் குறையே இல்லை. ஏனோ ஒலிம்பிக் போட்டிகள் வரும்பொழுது மட்டும் நம் செயல்திறனும் திறமைகளும் ஒத்துவரவில்லை. இந்த காணொலியின் பதிவு என் பல வருட சந்தேகமாகி போனது. பல திறமையான விளையாட்டு வீரர்கள் இருந்தாலும் மற்ற நாடுகள் அளவிற்கு நம்மால் சாதிக்க முடியவில்லை என்ற வருத்தம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. நம் நாட்டின் விளையாட்டு வீரர்கள் உலக அரங்கில் பிரகாசிக்க உதவுவதற்கு என்ன மாற்றம் வேண்டும் என்பது கண்டிப்பாக பலருக்கும் அந்த சிந்தனைகள் இருக்க வாய்ப்பிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இருந்து நம் இந்திய நாடு ஒலிம்பிக்கில் பங்கேற்றுள்ளது. மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது நமது பதக்க எண்ணிக்கைகள் எப்பொழுதும் குறைவாகவே தான் உள்ளது. நம்மை காட்டிலும் பல மடங்கு சிறிய சிறிய நாடுகள் எல்லாம் அதிக வெற்றி கோப்பையை பறிக்கும் பொழுது நாம் என்ன தவறு செய்கிறோம் என்றுதான் சிந்திக்க வருகிறது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று கலந்து போகும் காரணம் அல்ல இது. சுயநலங்களை தாண்டி நம் நாட்டிற்காக சிந்திக்க வேண்டிய நேரம் இது. பதக்கங்களுக்கும் வீரர்களுக்கும் குறையான நாடு ஒன்றும் இல்லை நம் இந்திய நாடு. பலதரப்பட்ட விளையாட்டிலும் திறமைசாலிகள் இருக்கிறார்கள் நம் இந்திய நாட்டில். அவர்கள் குடும்பம் மற்றும் வாழ்க்கை சூழ்நிலைகளால் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த பதிவை பற்றி பேசும்பொழுது என் தலை சுற்றும் அளவிற்கு காரணங்கள் தோன்றுகிறது. சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு திறமைகளை வளர்ப்பதற்கு அடிமட்ட வளர்ச்சிகள் முக்கியமானது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் மாணவர்களுக்கு பயனுள்ள விளையாட்டு திட்டங்களின் விழிப்புணர்வுகள் வேண்டும். படிப்பு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான பகுதிதான். அதோடு விளையாட்டும் இருக்க வேண்டும் என்று உணர வேண்டும். இதை தாண்டி நாம் பயிலும் பள்ளிகளும் கல்லூரிகளும் சில படிப்பை மட்டும்தான் டார்கெட் செய்கிறார்கள். ஒவ்வொரு கல்வியாண்டின் இறுதியிலும் எத்தனை மாணவர்கள் அதிகமாக பாஸ் ஆகிறார்கள், எவ்வளவு அதிகமாக மார்க் எடுக்கிறார்கள், எவ்வளவு புதிய அட்மிஷன்களை நாம் சேர்க்க முடியும் என்பது மட்டும்தான் அவர்கள் டார்கெட் ஆகிவிட்டது. சில பள்ளி கல்லூரிகளில் விளையாட்டு திட்டங்கள் நன்றாக இருந்தாலும் அவர்களை வைத்து ஈடுகட்ட முடியாது. இன்னும் பல வீரத்தீர விளையாட்டு வீரர்களை நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்க அறிமுகப்படுத்த வேண்டும். மார்னிங் டியூஷன், காலையில் ஸ்கூல், மாலையில் மீண்டும் டியூஷன், இரவில் ஸ்டடி ஹவர்ஸ், விடிந்தால் மீண்டும் டியூஷன். இப்படித்தான் 70% நம் இந்திய நாட்டின் மாணவர்களின் நிலை உள்ளது. பள்ளியின் பெருமைகளை சேர்ப்பதிலும் அவர்கள் வருமானம் ஈட்டுவதிலும் தான் நம் இந்திய மாணவர்கள் மாட்டி தவிக்கிறார்கள். எத்தனையோ அரசு பள்ளிகளில் இருந்து வரும் சிறந்த விளையாட்டு வீரர்கள் பிரதிபலித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏதோ எடுத்தோம் கௌத்தோம் என்பதைப் போல சென்று வாருங்கள், பதக்கங்களை வென்று வாருங்கள் என்று சொல்லிவிட முடியாது. நம் நாட்டின் மேல் அக்கறை உள்ள ஒவ்வொருவரும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். முதலில் சாதியாலும் மதங்களாலும் வேறுபாடுகள் ஒரு பக்கம், நான் தெற்குக்காரன் நீ வடக்குக்காரன் என்று பிரிவினை ஒரு பக்கம், ஏழை பணக்காரன் என்று ஒரு பக்கம். அதையும் தாண்டி ஒரு மாணவன் விளையாட்டில் முட்டி மோதி வந்தால் இவன் டல் ஸ்டூடெண்ட், இவனை விளையாட அனுமதிக்காதீர்கள், படிப்பில் ஒண்ணுமே இல்ல, விளையாட்டு வேறையா என்று ஒரு பக்கம். கிரிக்கெட் எனும் வியாபார சந்தையில் சிக்கி தவிக்கும் மற்ற விளையாட்டுகள் ஒரு பக்கம். வீடியோ கேம்ஸை தயாரிக்கும் ஜப்பான்காரனை ஒலிம்பிக் போட்டியின் பதக்கப்பட்டியலில் முதல் வரிசையில் இருக்கும் பொழுது என் பக்கத்து வீட்டு சிறுவர்களும் இளைஞர்களும் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். நல்ல தகுதி வாய்ந்த பல விளையாட்டு வீரர்கள் நம் நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் ஆனால் சிலைகளுக்கும் ஸ்டிக்கர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் ஒலிம்பிக் கனவு எங்கிருந்து வரும் என்பது ஒரு பக்கம். முக்கியமாக விளையாட்டு பீரியடின் மதிப்பு தெரியாமல் அதை கடன் வாங்கி மற்ற பாட வகுப்புகள் எடுக்கும் ஆசிரியர்கள் இருக்கும் வரை இந்தியாவின் ஒலிம்பிக் பதக்க தோல்விகள் நம்மை தொட்டுக்கொண்டே தான் இருக்கும். சாதித்த விளையாட்டு வீரர்களை தெருவில் விட்டுவிடாமல் அவர்களுக்கு நல்வாழ்க்கை அமைய நல்ல வேலை வாய்ப்புகளை அரசாங்கம் தர வேண்டும். அதை பார்க்கும் மற்ற மாணவர்களுக்கு அது ஊன்றுகோலாகவும் இருக்கும். அரசியல்வாதிகள் மற்ற கட்சிகளிடம் இருக்கும் பிரிவினைகளை தாண்டி நம் நாட்டின் வளர்ச்சிக்காக ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும். விளையாட்டில் சாதித்தால் கூட வாழ்வில் வென்று விடலாம் என்று உணர்த்த வேண்டும். சமீப காலமாக இந்தியா ஸ்கூல் கேம்ஸ், யூனிவர்சிட்டி கேம்ஸ், யூத் கேம்ஸ் என்று நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது கண்டிப்பாக பாராட்டிற்குரிய ஒன்றுதான். அதே போல் இன்னும் பல திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். சாதாரண கிராமப்புறங்களில் இருந்து நகரப்புறங்கள் வரை அனைத்து விளையாட்டுத் துறையை சார்ந்த வீரர்களையும் நம் இந்திய நாட்டிற்காக அறிமுகப்படுத்த வேண்டும். கண்டிப்பாக அனைத்து பெற்றோர்களுக்கும் விளையாட்டு விழிப்புணர்வு தேவைப்படும் காலம் இது. அரசு மற்றும் தனியார் துறையினர்கள் ஆதரவு தந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான வசதிகள் அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். மற்ற உலக நாடுகளை காட்டிலும் பல பன்முக திறமைகள் கொண்ட மாணவ செல்வங்கள் நம் இந்தியாவில் இருக்கிறார்கள். ஆண் பெண் என்று வித்தியாசம் பார்க்காமல் அவர்கள் விளையாட்டில் சாதனை படைக்க வழிகளை தேட வேண்டும். டீம் கேம்ஸில் இருந்து இண்டிவிஜுவல் கேம்ஸ் வரை சாதிக்க துடிக்கும் எவ்வளவோ மாணவர்கள் நம் கண்முன் இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த நம் இந்திய மல்யுத்த வீரர்களின் போராட்டம் நினைவுக்கு வருகிறது. அந்த நிலைகள் மாற வேண்டும். நம் நாட்டிற்காக ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்று கொடுத்த வீரர்கள் மட்டுமல்ல, இதற்கு மேலும் நம் இந்திய நாட்டிற்காக பதக்கங்களை வாங்க துடிக்கும் நம் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் நமக்கு சூப்பர் ஹீரோக்கள் தான். பல கடினமான வாழ்க்கை துயரங்களை தாண்டி நம் இந்திய மண்ணிற்காக ஒலிம்பிக் 2024 பாரிஸ் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். எப்போதும் இல்லாதவாறு நம் நாடு இந்த முறை அதிக கவனம் செலுத்துகிறது என்று கேள்விப்பட்டிருப்போம். இந்த நிலைகள் மாறி கிரிக்கெட் மட்டும்தான் இந்தியாவின் எதிர்காலம் என்ற நிலையையும் தாண்டி ஒரு நாள் நம் தேசம் அந்த பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் வரத்தான் போகிறது. இதுவும் கடந்து போகும் என்று நம்புகிறேன். நன்றி. நான் உங்கள் ரவிவர்மா.